என் இனிய தமிழ் மக்களே, செண்பக மலர்களையும் செவ்வந்தி பூக்களையும் உங்கள் வாசல்களிலே பொழிந்து வாசம் பரப்பிய இந்த பாரதி ராஜா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காந்த குரல் இனிமே நம்ம கேட்க முடியாதுங்க. நம்ம இயக்குனர் இமயம் அவர்களுக்கு பிடித்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பதிவிடுறதுக்கு முன்னாடி நானும் நிறைய தமிழ் படங்களை தேடி பார்த்தேங்க. நம்ம இயக்குனர் இமயத்தை தவிர இங்க வந்து வேற யாரும் படம் எடுத்ததா எனக்கு தெரியலங்க. அப்படி அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம இயக்குனர் இமயம் அவர்களின் முதல் படமான 16 வயது நிலை படத்தில் வரக்கூடிய நம்ம உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க 16 வயது நிலை. இந்த 16 வயது நிலை படத்தில் வரக்கூடிய செந்தூர பூவே செந்தூர பூவே பாடல்ல சில காட்சிகள் இங்க எடுத்திருக்காங்க. அடுத்து இயக்குனர் இமயம் அவர்களின் இயக்கத்தில் முதல் மரியாதை படத்தில் வரக்கூடிய பாடலான நம்ம செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள், ராதா மேம், ரஞ்சனி மேம், தீபன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க இந்த முதல் மரியாதை. இந்த படத்துல வரக்கூடிய அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்ச பாடலையும் சில காட்சிகள் இங்க எடுத்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம நவரச நாயகன் கார்த்திக், ரஞ்சிதா மேம் நடித்த நாடோடி தென்றல் படத்தில் வரக்கூடிய மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே. நாம வீடியோ போடும்போது முதல்லயே இந்த மாதிரி பாடல்லாம் வராதுங்க. இது இயக்குனர் இமயம் அவர்களின் பாடல் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் பாடல் போட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்க யூடியூப்ல தேடினாலும் இந்த இடத்த பத்தின வீடியோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நானும் எத்தனையோ இடங்களுக்கு வீடியோ எடுக்க போயிருக்கேன். ஆனா இந்த இடத்துக்கு அலைஞ்ச மாதிரி வேற எந்த இடத்துக்கும் அலையலைங்க. ஒரு நாள் ஃபுல்லா தேடியும் இந்த இடத்த என்னால கண்டே பிடிக்க முடியலங்க. அந்த பாலத்தை தேடி நான் எவ்வளவு அலைஞ்சிருக்கேன்னு நீங்களே பாருங்க. முதல்ல ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், அவர் இந்த பாலத்தை காட்டினாருங்க. இந்த பாலத்தோட வடிவமைப்பு அந்த மாதிரி இல்லாதனால இந்த பாலம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. அடுத்து இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டேங்க, அவர் இந்த பாலத்தை கூட்டின்னு வந்து காட்டினாரு. இந்த பாலத்தோட வடிவமைப்பும் அந்த மாதிரி இல்லைங்க. இதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனதால எங்கேயும் போக முடியலங்க. இந்த கோயிலுக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்து இந்த வீடியோவை காட்டி ஒரு பூ விற்கிறவர்கிட்ட இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேங்க. அதாவது நான் அந்த பூ விற்கிறவர்கிட்ட, அண்ணா இது ஜாகா எல்லி இதேனா அப்படின்னு கேட்டேங்க. அதுக்கு அவர், சாரி ஜாகா இல்லிந்தா 60 கிலோமீட்டர் தள்ளி சிம்சா வாட்டர் ஃபால்ஸ் ரோடு நெல்லை இது அப்படின்னு சொன்னாருங்க. என்னங்க என்ன சொல்றேன்னு புரியலையா? எனக்கு கொஞ்சம் கன்னடம் தெரியுங்க. நான் கன்னடத்துல இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேங்க. அதுக்கு அவர் இங்கிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல சிம்சா வாட்டர் ஃபால்ஸ் ரோட்ல இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. நம்ம இயக்குனர் இமயம் அவர்களுக்கு பிடித்த இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்துல மலவள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல இருந்து சிம்சா வாட்டர் ஃபால்ஸ் போற வழியில காவேரி ஆற்றின் குறுக்கே இந்த இடத்த நீங்க பார்க்க முடியுங்க. இந்த இடம் பெங்களூருக்கும் மைசூருக்கும் இடையில இருக்குங்க. மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாலுக்கா. 1799 மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் அவர்களுக்கும் வெல்லஸ்லி அவர்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்ததா சொல்லப்படுது. அந்த யுத்தத்திற்கு மலவள்ளி யுத்தனே பேருங்க. அதன் பிறகு இந்த இடம் வரலாற்றில் இடம் பிடிச்சதா சொல்லப்படுதுங்க. மலவள்ளியிலிருந்து சிம்சா வாட்டர் ஃபால்ஸ் ரோடு வழியாவே வந்தீங்கன்னா காவேரி ஆற்றின் குறுக்கே இந்த கல்பாலத்தை நீங்க பார்க்க முடியுங்க. இந்த பாலம் இப்போ பொதுமக்களோட பயன்பாட்டில் இல்லைங்க. அதுக்கு பக்கத்திலே புதுசாக பாலம் கட்டிட்டாங்க. அந்த பாலத்தை மேலே இருந்து தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டு பழமையான பாலங்க. மைசூரை ஆண்ட மன்னர்கள் இதை கட்டினதால கர்நாடக அரசு இதை ஒரு நினைவு சின்னமாகவே பராமரிச்சுட்டு வராங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காவிரியில் லட்சக்கணக்கில் கண்ணாடி நீர் வரும்போது இந்த பாலம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சுங்க. அதை கர்நாடக அரசு மறுபடியும் புதுப்பிச்சிருக்காங்க. அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய இடங்கள் வந்து புதுப்பிக்கப்பட்ட இடங்க. இன்னைக்கு தாங்க நிறைய கூகுள் மேப் வசதி அந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கு. ஆனால் நம்ம இயக்குனர் இமயம் அவர்கள் இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. சரி வாங்க நம்ம இங்க எடுத்த காட்சிகளை பத்தி பார்ப்போம். நம்ம இயக்குனர் இமயம் அவர்களின் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க 16 வயது நிலை. இந்த படத்தில் வரக்கூடிய செந்தூர பூவே செந்தூர பூவே பாடல் இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த பாடல் இன்றளவும் பேசக்கூடிய ஒரு பாடலாக தாங்க இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, நம்ம செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள், தீபன், ராதா மேம், ரஞ்சனி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க முதல் மரியாதை. இந்த படத்துல வரக்கூடிய அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்ச பாடல் இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த படத்துல இன்னொரு கதாநாயகனா நடிச்சிருக்கிற தீபன் அவர்கள் பாடும்போது இந்த தூண் டிசைன்கள் எல்லாம் நல்லாவே தெரியும் பாருங்க. இந்த பாட்டோட சில காட்சிகள்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க எடுத்திருக்காங்க. ஆனா அங்க போறதுக்கு வழி இல்லாதனால நாங்க மேல இருந்தே காட்டியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, ராஜா சார், அமலா மேம், சத்யராஜ் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க வேதம் புதிது. இந்த படத்துல மாட்டு வண்டி சாலையிலேன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் காட்சி இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. நம்ம இயக்குனர் இமயம் இந்த பாடலை கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருப்பாரு பாருங்க.
அடுத்த காட்சியில பின்னாடி தெரியக்கூடிய அந்த மலையும் நல்லாவே கவர் ஆகிருக்கும் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக், ரஞ்சிதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க நாடோடி தென்றல். இந்த படத்துல வரக்கூடிய மணியே மணிக்குயிலே பாடல் இங்க எடுத்திருப்பாங்க பாருங்க. ரஞ்சிதா அவர்கள் அறிமுகமானது இந்த படத்துல தாங்க. அடுத்த காட்சியில இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மலை நல்லாவே கவர் ஆயிருக்கும் பாருங்க. மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் இந்த இயக்குனர் இமயம் அவர்கள் இந்த 4 படம் தாங்க இங்க ஷூட் பண்ணியிருக்கிறாரு. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசல். இனிமே இந்த காந்த குரலை நம்மளால கேட்க முடியாதுங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.